சாண்ட்ரா லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அவங்க சொன்னதெல்லாம் கேட்கும்போது செம ஷாக்கிங்காக இருந்தது. கடந்து வந்த பாதையில் அவங்க ஸ்டோரியை இன்றைக்கி நைட்டு வந்து சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 ஹவர் கிட்டே வந்து அவங்களோட ஸ்டோரி வந்து சொன்னாங்க. அந்த 1 ஹவர் ஸ்டோரியை உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 10 வயசு வரையும் எங்களோட லைஃப் வந்து ஒரு ஹெவன்லியாக வந்து இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அம்மா, அப்பா, அண்ணா, நான். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நைட்டில் வந்து பயங்கரமான ஒரு சண்டை. வெளியே போய் கார்டன் ஏரியாவில் அவ்வளோ பெரிய ஒரு சண்டை வந்து போட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த சண்டை நடந்து 10வது நாள் வந்து அந்த சண்டை ப்ரொலாங் ஆகிட்டே இருந்தது. அந்த சண்டை நடந்து 10வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தோம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, உங்கள் அப்பா அம்மா பிரிய போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பெரிய ஷாக்கு. நான் அப்போ 5ஆம் கிளாஸ் வந்து படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அம்மாவை வந்து ரொம்ப பிடிக்கும். அம்மா இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் யோசிச்சு கூட வந்து பார்க்க முடியல. ஸோ அது வந்து அப்பாவும் அம்மாவும் அந்த ஒரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் ஆகி அம்மாவை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அம்மாக்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு உங்கள் பசங்க வேணாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேணாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அதை என்னால் அக்செப்டே வந்து பண்ணிக்க முடியல. அம்மாக்கிட்ட வந்து நான் கையை பிடிச்சி கேட்குறேன். அம்மா அதுக்கு எந்த ஒரு ஆன்சரும் வந்து பண்ணலை. ஏன் என்ன வேணான்னு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறமா அம்மாவை வந்து அவங்க வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் வந்து ரொம்பவே நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்லா படிப்பேன், நான் ஒரு அத்லட்டாக இருந்தேன். ஆனால் அம்மா போன அப்புறம் வந்து அம்மா போய் 2வது நாள் எனக்கு வந்து ஒரு காம்படிஷன் இருக்குது. அந்த காம்படிஷனுக்கு போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து எல்லாருமே பேரண்ட்ஸோடு வந்திருக்காங்க. எனக்காக யாருமே இல்லை. அந்த காம்படிஷனில் வின்னும் பண்ணேன். அந்த ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மாக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா அந்த இடத்துல வந்து இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்பா கூட வந்து நானும் அண்ணாவும் வந்து போயிட்டோம். அப்பா வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அம்மா கூட போய் இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அம்மா வந்து மனசு மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஊருக்கு வந்து போகிறோம். அப்போ வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அம்மாவை தான் வந்து பார்த்தேன். எங்களை பிடிக்காத ஒரு அம்மாவை தான் வந்து பார்த்தேன். ஸோ எங்களை வெளியே படுக்க வைப்பாங்க. ரொம்ப அவங்களோட பிஹேவியரே வியர்டாக இருந்தது எங்ககிட்ட. ரொம்ப டார்ச்சராக இருந்தது. எங்களுக்கு அப்போ வந்து புரியல. ஆனால் அண்ணா வந்து இந்த டார்ச்சர்லாம் தாங்காமல் அண்ணா வந்து அப்பாக்கிட்ட வந்து போயிட்டார். நான் வந்து அப்பாக்கிட்ட கால் பண்ணி ஒரு நாள் வந்து கேட்டேன், அப்பா எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்பா வந்து நோ சொல்லிட்டாரு. அப்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்செக்யூர்டாக வந்து ஃபீல் ஆனது. ஸோ ட்ரெஸ் கூட மாற்றுறது கூட தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அண்ணா வந்து பயங்கரமாக வந்து என்னை பார்த்துக்கிட்டாரு. அவர் அங்கே இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது, கால் பண்ணி பேசுகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது திடீர்னு ஒரு நாள் வந்து அப்பா வந்து எங்ககிட்ட வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது வந்து நான் வேணாப்பா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் அண்ணா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ ஓகே சொல்லு, ஏன்னா இப்போ நீ வேணான்னு சொன்ன அப்படின்னா அவங்களோட லைஃப் நாளைக்கு வந்து ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வேறு ஒரு கல்யாணம் பயங்கர தடப்படலாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெப் மதர் வராங்க. ஸோ அவங்களுக்கு இவங்களை சுத்தமாக பிடிக்கல. அம்மாவை குத்தி குத்தி பேசுகிறாங்க. எங்களுக்கு அதை தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் அண்ணா வந்து ஆன்ட்டி வீட்டுக்கு வந்து போயிட்டார். ஸோ ஒரு நாள் வந்து அம்மா பற்றி தப்பாக பேசினாங்க. நான் வந்து ஸ்டெப் மதரை அடிச்சுட்டு அண்ணாவுக்கு வந்து கால் பண்ணி ஒரு ஹாஸ்டலுக்கு வந்து நான் போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஒரு ஹாஸ்டல் லைஃப் தான். அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ண சொன்னார் அப்பா. அதுக்கப்புறம் எனக்கு ஆக்டிங் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆக்டிங்கும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ணா தான் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லா ஃபீஸும் வந்து கட்டிகிட்டு இருந்தார். டான்ஸ் கிளாஸ் எடுத்தேன், டியூஷன் எடுத்தேன் ஏர்னிங்ஸ்க்காக. அதுக்கப்புறமா எனக்கு எந்த ஒரு அர்ஜென்சினாலும் வந்து அண்ணாவுக்கு தான் வந்து கால் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பேன். ஸோ அண்ணா வந்து அப்பாவோட ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்துக்கிட்டாரு. ஒரு நாள் வந்து ஹாஸ்டலில் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து இருந்தாங்க. அந்த லேடிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காசெல்லாம் இந்த ஹாஸ்டலில் வந்து கொடுக்காம கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் ப்ரெக்னென்ட் லேடியாக இருந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டேன். அவங்க வந்து இந்த இடத்துல வந்து சண்டை போட்டு நான் வந்து காலேஜுக்கு எங்கே போயிட்டு வரேன். ஹாஸ்டலில் வந்து பார்த்தா என் பொட்டி படுக்கெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டாங்க, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு கோயிலில் போய் உட்காந்தேன். அந்த இடத்துல வந்து நான் சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆன்ட்டி வந்து என்னை பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஜிக்கு போய் நான் வந்து ஒரு பிஜியில் வந்து ஸ்டே பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பிஜியில் ஸ்டே பண்ணும்போது எதிர்த்து வீட்டில் வந்து ஒரு ஒய்ஃபு, ஒரு பொண்ணு, ஒரு பையன், அவங்க ஃபேமிலியாக வந்து இருந்தாங்க. ஸோ நான் நைட்டு வந்து காஃபி குடிக்கிறத மட்டும் பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு வந்து டெய்லியும் வந்து சாப்பாடு போட்டாங்க. அவங்க வீட்டில் தான் வந்து இருந்தேன். ஸோ பிஜியில் இருந்தபோது திடீர்னு வந்து ஒரு நாள் நான் அவங்க ஆன்ட்டி வீட்டில் இருந்தேன். அப்போ திடீர்னு வந்து போலீஸ் வராங்க. சாண்ட்ரா யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் அப்படின்னு சொன்னோடனே
இந்த மாதிரி ரெய்டில் வந்து உங்கள் கூட இருந்தவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, நீங்கள் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து இல்லை என்னால் போலீஸ் ஸ்டேஷன்லாம் தனியாலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருந்த அந்த ஆன்ட்டிக்கு வந்து கவுன்சிலர் அங்கிள் யாரையும் வந்து கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல போய் அந்த பொண்ணை பெயிலுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து வீட்டை விட்டு அமுச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் அந்த வீட்டிலேயே வந்து தங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து திடீர்னு ஒரு நாள் எங்கள் அம்மாக்கிட்டே வந்து ஒரு கால் வருது. அந்த காலில் உங்கள் அண்ணா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை என்னால் சுத்தமாக தாங்கவே முடியல, நம்பவும் முடியல. போய் பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆட்டோ ஏறி போகிறேன். அங்கே போனால் வந்து அங்கே வீட்டுக்கிட்ட ரெஸ்டாரண்ட் கிட்ட எல்லாருமே கூட்டமாக இருக்காங்க. அங்கே போய் கேட்டால் அப்பா எங்கேன்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு சொன்னாங்க. அண்ணா எங்கேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜில் மார்ச்சரியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கே போய் பார்த்தேன். ஸோ என்னை உள்ளே விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. விடமாட்டேன்னு சொன்னாங்க. அங்கே உள்ளே போய் அண்ணாவோட காலை பார்த்த உடனே அண்ணா தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நான் என் அண்ணாவை இருக்காதுன்னு நினச்சிட்டு தான் அவ்வளோ தூரம் போனேன். ஆனால் அண்ணான்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அண்ணாவுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு வந்து தெரியாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸு. அப்பாவும் வந்து அன்கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. எங்கே அடக்கம் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட தங்கச்சி தான் வந்து ஏதோ ஒரு இடம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அடக்கம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அடக்கம் பண்ணுறதுக்காக குழி நோண்டியிருக்காங்க. குழி நோண்டும் போது பயங்கரமான ஒரு மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சு நைட்டு ஃபுல்லாக பெஞ்சிட்டே இருந்தனால வந்து திரும்பவும் வந்து மார்ச்சரியிலே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க உடம்ப அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம். ஸோ அப்போ வந்து அண்ணாவோட ஃபோனை செக் பண்ணும்போது அந்த பொருட்கள் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த ஃபோனில் வந்து கடைசியாக வந்து ஒரு நம்பர் இருந்தது. 6 வருஷமாக அண்ணா வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். சரி அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்குறேன். அந்த ஃபோனை கட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, உங்கள் அண்ணா இறந்துட்டாருன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு 15 மினிட்ஸ்லேயே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்து ஸ்மூத்தாக வந்து அவங்க அண்ணாவை வந்து புதைச்சி அந்த ஒரு விஷயம் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்னப்போ பிரஜின் லைஃப்பில் வராரு. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை பார்த்துட்டு நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஒரு புதிய லைஃப் ஹாப்பியாக வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ அவங்களுக்கு கல்யாணம்லாம் வந்து ஆகுது. பிரஜன் வந்து சீரியல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த காதலிக்கு நேரமில்லைன்ற ஒரு சீரியல். அவர் வந்து சிங்கப்பூரில் இருந்திருக்கார் போல். ஸோ அவங்க வந்து ஹாஸ்டலில் வந்து இருந்திருக்காங்க போல். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து யாருக்குமே வந்து பிடிக்கலையா. ஸோ இந்த மாதிரி அவங்க பிரஜனுக்கு வந்து பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் பிரஜன் இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டதுனால யாருக்குமே வந்து பிடிக்கல. அப்படிங்கிறனால அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ரிசப்ஷனும் வந்து பண்ணாங்க. ஸோ பிரஜின் வீட்லேயும் சுத்தமாக பிடிக்கல. அப்படிங்கிறனால திரும்பவும் வந்து நான் அப்பா கிட்டெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. திடீர்னு வந்து பிரஜனோட வீட்டில் வந்து டிவோர்ஸ்க்கெல்லாம் வந்து அப்ளை பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே வந்து தெரியல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் எல்லாமே ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். அதுக்கப்புறமா நாங்கள் தனியாக போயிட்டோம். தனியாக போகும்போது வீட்டு லோனு, அதுக்கப்புறம் ரெண்ட்டு, இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்காக நானும் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ மூவி பிரஜன் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கோம். அந்த டைமில் திடீர்னு வந்து எல்லா தேட்டரும் க்ளோஸ்டு. அந்த ஒரு படம் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருந்த ஒரு லைஃப்பில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வருது. 10 வருஷம் கழிச்சு சரின்னுட்டு டாக்டர்கிட்ட கேட்குறோம். சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அது பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அப்போ வந்து ட்வின்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ட்வின்ஸ் வந்து பிறக்குது. ஸோ எல்லாமே வந்து பிரஜன் மட்டும்தான் வந்து பார்த்துக்கிட்டாரு. எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன், அவங்களும் ஹாப்பி இல்லை. பிரஜனோட அம்மாக்கிட்ட சொன்னேன், அவங்கக்கிட்டேயும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரஜன் தான் வந்து பார்த்துக்கிட்டாரு. ஸோ இப்படி லைஃப் போயிட்டு இருந்தபோது லாஸ்ட் இயர் வந்து திடீர்னு ஒரு நோட்டீஸ் வருது. அந்த நோட்டீஸில் பிரஜன் வந்து யாருக்கோ வந்து ஹெல்ப் பண்ண போய் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து விட்னஸ் மாதிரி ஏதோ சைன் போட்டிருக்காரு போல். ஸோ அது இல்லாமல் இவர் தலையில் விழுந்துருச்சு போல். இப்போது அந்த ஒரு பணத்தை வந்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ இதை லாஸ்ட் 5 இயர்ஸாக அவர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல். இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸை கையில் இருந்த மோதிரம், செயின் எல்லாத்தையும் வந்து அவர் விற்றுருக்காரு போல் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது ஒரு பக்கம் கேஸ் ஒரு பக்கம் வந்து போயிட்டே இருந்திருக்கு. இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வர்றதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஸ்கூலில் அவங்க பசங்களோட யாரோ அம்மா வந்து ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அது இன்னும் வந்து அது ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிது. அப்போது வந்து
சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா 2 பேருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ இருக்கும்போது தான் வந்து எங்களுக்கு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நாங்கள் பிக் பாஸ்க்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இங்கே உள்ள வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஒரு அ அப்பா, அம்மா இல்லாத ஒரு பொண்ணு ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ தூரம் வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. உண்மையிலேயே இந்த ஒரு கதையை கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு செலிப்ரிட்டிஸை பார்க்கும்போது ஒரு சினிமாவில் ஓ சூப்பராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும். பட் அவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது கேட்கும்போதே வந்து செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ ஆப்வியஸாக எல்லார் லைஃப்லேயும் இருக்கும். பட் செலிப்ரிட்டிஸ் லைஃப்னாலே வந்து அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் நினச்சிட்டு இருக்கப்போ அவங்க லைஃப்லேயும் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அவங்களோட டிப்ரெஷன்ஸ்க்கு பின்னாடி இதெல்லாம் தான் வந்து காரணமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா பிரஜன் வெளியே போனதுக்கப்புறம் அந்த சட்டையோடு தான் இன்றைக்கி அந்த ஸ்டோரியே வந்து சொன்னாங்க. அந்த சட்டையை எப்போ பார்த்தாலும் கையில் வச்சுட்டே இருந்தாங்க. அதேமாதிரி பிரஜன் போனதுக்கப்புறமா பிரஜனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருமா, பிரஜனுக்கு டேரக்டர் பார்ப்பாங்களா, பிரஜன் நிறைய வாய்ப்பு வருமா அப்படின்னு சொல்லி அவங்க ஏக்கத்தோடு கேட்டிருந்ததுக்கான காரணம் எல்லாமே இன்றைக்கி அவங்க கடந்து வந்த பாதை சொன்னதுலேருந்து வந்து தெரிய வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எத்தனை பேருக்கு அதுக்கு அவங்க சொன்ன கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.